இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்குலர் விண்டோ பார்க்கலாம். ஓகேவா? ரெக்டாங்குலர் விண்டோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேமிங், நெக்ஸ்ட் அதுக்கடுத்துல ஹேனிங், அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மேன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் விண்டோக்கான ஃபார்முலா என்ன? WR ஆஃப் என்னன்றது தான் ஃபார்முலா. இது தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் என்ன வேல்யூக்கு? ஃபார் மாடுலஸ் ஆஃப் n இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு n-1/2 ஃபார் 0 ஃபார் அதர்வைஸ் அப்படின்றது நம்ம படித்தோம். கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த சம்மோடைய பாதி வேலை நம்மளுக்கு ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கொஷனில் பாரு, டிசைன் அண்ட் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் வித் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் hd ஆஃப் e⁻j⍵ கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு hd ஆஃப் e⁻j⍵ வேல்யூ 1 ஃபார் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டுன்னா ஒமேகாவோட வேல்யூ -π/4 +π/4. என்னடா இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களேன்னு கிடையாது. ஒன்று நெகட்டிவ் வேல்யூ, ஒன்று பாசிட்டிவ் வேல்யூ. டயக்ராம் பார்த்து பார்த்தா தான் உனக்கு புரியுது லோ பாஸ் ஃபில்டர்னு. உனக்கு லோ பாஸ் ஃபில்டர்ன்ற வார்த்தை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. டிசைன் ஃபில்டர் வித் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா நீ குழம்பிடக்கூடாது. சரி, ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஒமேகா லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு π/4 அப்படின்றது அர்த்தம். ஈக்குவல் டு π/4 அப்படின்றது லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு π/4 அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? யூசிங் ரெக்டாங்குலர் விண்டோ WR ஆஃப் n, அதுக்கான ஈக்குவேஷன் நான் மேலே எழுதிட்டேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் h ஆஃப் n வரைக்கும் ஃபைண்ட் பண்ணிட்டு ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 11 சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ h ஆஃப் z2 ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் பிளாட் த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். நான் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்குது, அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும்? ஒமேகாக்கும் hd ஆஃப் e⁻j⍵ டயக்ராம். இதில் ஒமேகான்றது இந்த வேல்யூ, hd ஆஃப் e⁻j⍵ இந்த வேல்யூ. ஸோ ரெண்டுத்துக்கான டயக்ராம் நான் இங்கே ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணும். ஒமேகாக்கும் hd ஆஃப் e⁻j⍵ நான் பிளாட் பண்ணி மேக்ஸிமம் லிமிட் என்ன -π +π வரைக்கும் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் எழுதிடணும். அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. -π/4 +π/4 வரைக்கும் எனக்கு ஒமேகா கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ -π/4 +π/4 வரைக்கும் எனக்கு ஒமேகா கண்டக்ட் பண்ணுது. சார் கண்டக்டர் பாஸ்ன்னு வச்சுக்கலாமே, பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய வேல்யூவும் என்ன சொல்லிட்டாங்க? 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தர்ஃபோர் இந்த வேல்யூ 1. ஓகே, இது வரைக்கும் எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ஓகே. அப்போ எனக்கு இன்டெகிரேஷன் லிமிட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு மேக்ஸிமம் இன்டெகிரேஷனுக்கான லிமிட்ஸ் இது. பட் எனக்கு இந்த கொஸ்டின்லேயே எனக்கு என்ன -π/4 +π/4 வரைக்கும் தான் இருக்குது. தர்ஃபோர் என்னோட இன்டெகிரேஷன் லிமிட் என்னன்னா -π/4 +π/4 அப்படின்ற கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன? hd ஆஃப் n ஃபைண்ட் பண்ணணும். hd ஆஃப் n ஃபைண்ட் பண்ணணும். உனக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதை ரைட் ஹேண்ட் சைடில் போடு. மேக்ஸிமம் லிமிட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது ஜென்ரல் ஃபார்முலா. மேக்ஸிமம் லிமிட் எழுது. இது எனக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இன்வர்ஸ்னா எப்பயுமே நான் e⁻ பாசிட்டிவ் வரணும். e⁻j⍵ n/d⍵, அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்க பாரு, 1/2π டிவைட் பண்ணியிருக்க. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ண போகிறேன், ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே பாரு, hd ஆஃப் e⁻j⍵ பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/2π இன்டூ லிமிட்ஸை மாற்றிக்கலாமா? -π/4 +π/4 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன், அப்போ நல்லா புரியும். -π/4 +π/4 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா hd ஆஃப் e⁻j⍵, -π/4 +π/4 உடைய வேல்யூவில் hd ஆஃப் e⁻j⍵ வேல்யூ என்ன வந்துச்சு? 1 வந்துச்சா? அதனால இந்த 1 நான் தூக்கி இங்கே போட்டு அதுக்கப்புறம் e⁻j⍵ என்ன e⁻j⍵ எழுதிட்டு d⍵ அப்படின்னு எழுதிட்டேன். சிம்பிள், முடிஞ்சா? அதுக்கப்புறம் பாரு, 1/2π இன்டூ anything டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும். என்ன வரும்? e⁻i⁻θ டிவைடட் பை என்ன வரும்? அந்த என்ன வேல்யூ பண்ணாலும் அதே வேல்யூ டிவைடட் பை இந்த ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே வரும். e⁻i⁻θ பண்ணால் எனக்கு என்ன வரும்னா e⁻i⁻ வரும் டிவைடட் பை θவோட வேல்யூ வரும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன் பாரு. e⁻j⍵ என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எதுனால இன்டெகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகாவால் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ ஒமேகாவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் கீழே வந்துடும். புரிஞ்சுதா? இன்னும் மேக்ஸிமம் லிமிட்ஸ் அண்ட் மினிமம் லிமிட்டை நான் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஜே என்ன வெளியே எடுத்துடுறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாத, ஜே என்ன வெளியே எடுத்துடுறேன். முடிஞ்சு போச்சு. இப்போது நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் பாரு. எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஒமேகாவுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எப்பயுமே நம்ம எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஒமேகாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணினா e⁻j இங்கே பாரு 1/2π jn வெளியே வந்துருச்சு. 1/2π இந்த jn வெளியே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். e⁻jn அப்படியே இருக்கும். இந்த π/4 ஃபஸ்ட்டு லோயர் லிமிட்டுக்கான மைனஸ், அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணு. e⁻−jn π/4. ஓகேவா? இதுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா e⁻i⁻θ e⁻−i⁻ ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா 2j sin⁡ ஃபார்முலா. 2j sin⁡ அப்படின்றது ஃபார்முலா. e⁻i⁻ e⁻−i⁻ இருந்துச்சுன்னா 2j sin⁡. இதுவே எனக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2 × cos⁡ அப்படின்றது ஃபார்முலா. ஏன் இங்கே இதுக்கு ஜே வரல அப்படின்னா இது ரியல் பார்ட் மட்டும்தான் காஸ்ட்டில் இருக்கும், நெகட்டிவ் இமேஜினரி எல்லாமே சைனில் இருக்கும். ஓகேவா? இது இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக அப்ளை பண்ணி நீ போட்டாலும் சரி. ஃபார்முலாவை டேரெக்டாக அப்ளை பண்ணனா 2j × சைன் என்ன வந்திருக்கு பாரு. 2j நான் என்ன சொன்னேன்? sin⁡ அப்படின்னு. இதில் ஜே விட்டுட்டு பார்த்தா இதுதான், அதனால் இந்த டேப் போட்டிருக்கேன்.
ஓகேவா? இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2வும் ஜேவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. 2j கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் எனக்கு பைன்ற வேல்யூ இருக்குது. இங்கே எனக்கு sin nπ/4ன்ற வேல்யூ இருக்குது. ஒருவேளை எனக்கு இது புரியலைன்னா இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். உனக்கு தெரியும் e⁻i⁻ எப்படி எழுதுவேன்? cos θ + i sin θன்னு எழுதுவேன். கரெக்டாக அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க பாரு. cos θ + i sin θ. இதுவே எனக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா e⁻−i⁻ இருந்துச்சுன்னா cos θ - i sin θன்னு எழுதுவேன். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக cos nπ/4 + j sin nπ/4 இந்த மைனஸ் இங்கே ப்ராக்கெட் விட்டுறதை தப்பு பண்ணிடுவேன். ப்ராக்கெட் போட்டுட்டு இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? e⁻−i⁻, therefore cos θ - i sin θ, therefore cos θ - i sin θன்றது இது தானே, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகும். எப்பயுமே இந்த இடத்துல நீ மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு வேல்யூ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்பயுமே ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனில் தான் வரும். சைனில் வரும். அப்புறம் சைன் கூட என்னன்ற வேல்யூ வரும். எப்பயுமே ஆட் ஆகி வரும். அது இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் என்னது π/4ன்னு இருக்குது. கரெக்டாக மாடுலஸ் ஆஃப் அதுதான் இந்த வேல்யூ π/4ன்னு இருக்கா? அப்போ இங்கே எனக்கு π/4ன்றது வரும். புரியுதா? அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எப்பயுமே கீழே πnன்ற வேல்யூ வரும். πn or πn-3 πன்ற வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா நியூமரேட்டர் இந்த டைம் கண்டிப்பாக இருக்கும். என்ன டைம்? சைன் டைம் கண்டிப்பாக இருக்கும். n டைம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது π/4 அப்படின்ற வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். டிவைடட் பை nπ அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இது hd(n) ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா h(n) ஃபைன் பண்ணணும். h(n) ஃபைன் பண்ணணும்னா உனக்கு என்ன தேவை? hd(n) தேவை. அதே மாதிரி விண்டோ இதில் என்ன விண்டோ கேட்டிருக்காங்க? WR(n) கேட்டிருக்காங்க. இது என்ன ரேஞ்சில்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் n லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு n-1/2ன்ற ரேஞ்சில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தா இப்போ எனக்கு ஒமேகா இதனுடைய வேல்யூ அப்போ இதுக்கும் என்ன இந்த வேல்யூ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் என்னோட வேல்யூ 11ன்னு சொல்லிட்டாங்க. therefore மாடுலஸ் ஆஃப் n is equal to n-1/2 11 - 1 10 10/2 5. அப்போ -5லேருந்து +5 வரைக்கும் நீ ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதில் இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் நீ ஃபைன் பண்ணாலே போதும். இந்த வேல்யூ உனக்கு எல்லாமே சேமாக இருக்கும். 0லேருந்து அப்படியே 1க்கு வேல்யூ -1, 2க்கு வேல்யூ -2, 3 -3, 4 -4, 5 -5 அப்படி 5க்கு 5 -5 நான் மைனஸ் பண்ணல. 0க்கு 1ஓட வேல்யூ -1க்கு ஈக்குவலாக இருக்கும், 2க்கு -2க்கு ஈக்குவலாக இருக்கும், 3க்கு -3, 4க்கு -4, 5க்கு -5 வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு இதை நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபைன் பண்ண போகிறேன். hd(0)லேருந்து நான் என்ன பண்ணணும்? hd(0)லேருந்து hd(5) வரைக்கும் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி WR(0)லேருந்து எது வரைக்கும் ஃபைன் பண்ணணும்? WR(5) வரைக்கும் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? அதுதான் இங்கே ஸ்டெப் இருக்குது பாரு. ஸோ அப்ளை hd(n) ஃபார் hd(n) ஃபைன் பண்ணும். தர்ஃபோர் hd(0) இதில் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாமா? எதுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ண? n-க்கு பதிலாக. ஸோ இந்த ஈக்குவேஷனில் n-க்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் anything/0 என்னவாயிடும்? இன்ஃபினிட்டி ஆகிரும். எனக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா நான் போட முடியாது. ஸோ இந்த கண்டிஷனில் மட்டும் என்னுடைய டினாமினேட்டர் எப்போ இன்ஃபினிட்டி வருதோ, நல்லா நோட் பண்ணிக்கோ, டினாமினேட்டர் எப்போ இன்ஃபினிட்டி வருதோ அந்த கண்டிஷனில் நான் எல் ஹாஸ்பிட்டால்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். அந்த எல்ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்னா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கு பாரு. sin θ/θ அப்படின்ற ஃபார்மேட்டில் சைனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூவும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவும் சேமாக இருக்கணும். இப்போ θ → 0 அப்படின்ற வேல்யூ θ → 0ன்னுலாம் கிடையாது. 0 1 என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். sin θ சைனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூ டினாமினேட்டருடைய வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபைனல் ஆன்சர் 1. புரிஞ்சுதா? இப்போது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் sin nπ/4 டிவைடட் பை nπன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே எனக்கு சைனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? n × π/4ன்னு இருக்குது. பட் n × π மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு 1/4 டிஃப்ரென்ஸா? இப்போ பாரு nπ/4ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே 1/4 ஆட் பண்ணால் இங்கே டினாமினேட்டரில் நான் 1/4 ஆட் பண்ணுறேன். இது என்னுடைய கண்டிப்பாக என்னோட சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். அதனால் நான் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் 1/4 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாரு sin nπ/4 டிவைடட் பை nπ/4ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இதனுடைய வேல்யூ என்ன? 1. அப்போ 1 × 1/4 என்ன? 1/4. ஓகேவா? அதுக்காக தான் இங்கே எனக்கு 1/4ன்ற வேல்யூவை நான் போட்டிருக்கேன். இதில் லிமிட் n → 0 sin nπ/4 டிவைடட் பை nπ/4. ஸோ nπ × 1/4 ஆட் பண்ணியிருக்கேன். இது இங்கே நியூமரேட்டரில் 1/4 பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது பண்ணும்போது இதனுடைய வேல்யூ எனக்கு 1. ஏன்னா சைனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூ டினாமினேட்டருக்கு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா என்னோட லிமிட் என்ன லிமிட்டில் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்றதுனால இங்கே 0 நான் போட்டிருக்கேன். தர்ஃபோர் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/4ன்ற வேல்யூ வந்துச்சு. மீதி எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் n-க்கு பதில் டேரெக்டாக ஆஸ் யூஷுவல் 1 2 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்.
அப்போ சைன் இப்போ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா sin 1 into pi by 4 divided by 1 pi sin 2 into pi by 4 divided by 2 pi sin 3 into pi by 4 divided by 3 pi 4 into pi by 4 divided by 4 pi 5 into pi by 4 divided by 5 pi அதுதான் இங்கே வேல்யூ ஃபைன் பண்ணினா இந்த வேல்யூ ரெஸ்பெக்டிவாக வரும். நல்லா நோட் பண்ணு. மிஸ்டேக் பண்ணுவேன், என்ன மிஸ்டேக் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். கேல்குலேட்டரில் தான் நீ சால்வ் பண்ணுவேன். கேல்குலேட்டரில் ரேடியன் மோடில் வச்சு தான் சால்வ் பண்ணணும். எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ரேடியன் மோடை எனேபிள் பண்ணிக்கோ. ரேடியன் மோடில் எனேபிள் பண்ணிவிட்டு நீ பை, ஏன்னா இங்கே பையனு கேல்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் லாஜிக் பையனு சப்ஸ்டியூட் பண்ணினா நீ ரேடியன் மோடில் வச்சுருக்கணும். அல்லது இந்த பைக்கு பதில் நான் 180 டிகிரின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 180/4 எவ்வளோ 45 டிகிரி அப்படி வேணால் நீ டிகிரி மோடில் வச்சு போடலாம். இப்போ எனக்கு நான் 180 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் டிகிரி மோட் வச்சு போடுவேன். நல்லா நோட் பண்ணிக்கோ, ரேடியனில் தான் பைன்ற வேல்யூவை போடணும். இப்போ நான் ரேடியனில் போட்டால் தான் எனக்கு வேல்யூ வரும். ஓகேவா? வேணால் செக் பண்ணி பாரு. ஒருவேளை செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இதில் எனக்கு இந்த வேல்யூ தப்பாக வருது அப்படின்னா என்கிட்ட சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஹெச்டி ஆஃப் 1க்கு எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் மைனஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் ஹெச்டி ஆஃப் 1க்கு, சாரி ஹெச்டி ஆஃப் -1க்கு 2 - 2 3 - 3 4 - 4 5 - 5. அதே மாதிரி நான் ரெக்டாங்குலர் விண்டோவுக்கு ஃபைன் பண்ண போகிறேன். ரெக்டாங்குலர் விண்டோவில் பாரு 0லேருந்து 5 வரைக்கும் 5 இல்லை, ஏன்னா என்னோட வேல்யூ 11ன்றதுனால இந்த இடத்துல 500 தான். 5 வரைக்கும் என்னுடைய வேல்யூ எப்பயுமே 1 தான். ஸோ அதனால் நான் பாதரே பண்ணிக்க தேவையில்லை. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ கூட, அதாவது ஹெச்டி ஆஃப் 0வையும் டபிள்யூ அது ஒரு ரெக்டாங்குலர் விண்டோவை பொறுத்த வரைக்கும் வேல்யூ எப்பயுமே 1 தான். தர்ஃபோர் 0.25 தான் இருக்கும். இதுக்கும் 0 அதே வேல்யூ தான் ஹெச் ஆஃப் என்லேயும் வரும். h of எனக்கு ஃபார்முலா என்ன, this term into this term, always this term is 1 in this range. ஸோ இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். என்ன ஃபைன் பண்ணால் இது ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் h of 0 வரும். h of 0 is equal to hd of 0 into wr of 0. hd of 0 என்ன, இதுக்கு 0.25 வந்துச்சு. இதுக்கு நீ ஃபைன் பண்ண 1 தான். therefore this value. இதுக்கு நீ ஃபைன் பண்ணும்போது hd of 0 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட, இதுக்கு 1. அப்படியே எனக்கு ரெக்டாங்குலர் விண்டோ பொறுத்த வரைக்கும் hd of nல என்ன வேல்யூ ஃபைன் பண்ணி அதே தான் இங்கே வரும். therefore இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் முடிஞ்சிச்சு. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபார்முலா எழுதுனா போது மீதியெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக போட்டுலாம். ஃபார்முலா எழுது, h of z is equal to h of 0 plus h of 0 நீங்கள் போட்ட. அப்போ இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, 0 போடக்கூடாது. அந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவேன். 2 டைப் 0 வந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆகி நின்றுடும். தர்ஃபோர் அங்கே பண்ணக்கூடாது. 1ன்னு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் n - 1/2 தான் போடணும். ஏன் இந்த n - 1/2 லாஜிக் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா, என்னோட வேல்யூ ஆட்ல இருக்குது. என்னோட வேல்யூ ஆட்ல இருந்துச்சுன்னா n - 1/2. என்னோட வேல்யூ ஈவனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஈவனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா n/2 - 1ன்னு அப்ளை பண்ணணும். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் என்னோட வேல்யூ 10 அப்படின்னா இந்த லாஜிக் அப்ளை பண்ணு. 10/2 - 1, 10/2 is 5, 5 - 1 4. ஓகேவா? அப்போ நீ இந்த இடத்துல 0லேருந்து 1லேருந்து 4 வரைக்கும் பண்ணணும். ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கோ. பட் எப்பயுமே மேக்ஸிமம் ஆட்ல தான் கேட்பானுங்க. ஈவனில் கேட்டால் n - 1/2க்கு பதிலாக எல்லா இடத்துலையுமே இந்த டேமுக்கு பதிலாக n/2 - 1 அப்படி போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ பாரு, இதுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 1லேருந்து எது வரைக்கும் 5 வரைக்கும் அப்படின்றத நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா, h of 0 ப்ளஸ் h of 1 into z of 1 ப்ளஸ் z of -1, h of 2 into இந்த பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் h of 2 into z of 2 ப்ளஸ் z of 2 - 2, சரி z of -2. 3 சப்ஸ்டியூட் பண்ணால் h of 3 into z power 3 ப்ளஸ் z power -3. அது இங்கே இருக்குது. இப்போ நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் h of 4 ப்ளஸ் h of 4 into z power 4 ப்ளஸ் z power -4. 5 சப்ஸ்டியூட் பண்ணால் h of 5 into z power 5 plus z power -5 முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாமே ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சோம். h of 0 எங்கே மேலே கண்டுபிடிச்சோம், 0.25 போட்ட முடிஞ்சா. h of 1 மேலே கண்டுபிடிச்சோம் 0.225. இங்கே பாரு. ஓகேவா? இன்ட்டு z1 இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். h of 1 into this value, h of 1 into this value, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? h of 2 மேலே கண்டுபிடிச்சிக்கோ 0.159, 159 into this value ப்ளஸ் 159 into this value. அதே மாதிரி தான் எல்லா ஸ்டெப்புக்கும் நீ ஃபைன் பண்ணுவேன். ஓகேவா? இது வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ h of z முடிஞ்சிருச்சு. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேடியசபிள் ஃபில்டர் h bar of z. h bar of z வேணும்னா இந்த ஒரு வேல்யூ என்ன, இதுவும் எனக்கு இங்கேயும் பாரு இந்த பாதி வேல்யூ தான் வந்திருக்கு. z பவர் மைனஸ்க்குள்ளார எனக்கு அந்த பாதி வேல்யூ விச் மீன்ஸ் n - 1/2 வேல்யூவை நீ மல்டிப்ளை பண்ணி போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச h of z கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நீ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னு பாரு. என்னோட வேல்யூ 11, தர்ஃபோர் இதை சப்ஸ்டியூட் பண்ண 11 - 1 10, 10/2 5, தர்ஃபோர் z பவர் -5 into h of z. h of z போன இதில் கண்டுபிடிச்சேன். போன இதில் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் கூட z பவர் -5 இப்போ நீ கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா முடிஞ்சிச்சு. 0.25 into z பவர் -5, 0.225 into z பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே -5 இருக்குது, which leads to z power -4.
z பவர் -1 இருக்குது, இங்கே z பவர் -5 இருக்குது, விச் லீட்ஸ் டு z பவர் -6. அப்படியே எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், ஆர்டர் வந்து நீ அப்படியே மாற்றி எழுதுற. எல்லாமே எழுதி முடிச்சுட்டு ஆர்டர் வந்து 0லேருந்து எழுதுவேன். விச் மீன்ஸ் z பவர் 0லேருந்து அப்படியே எழுதிட்டு வருவேன். z பவர் 0, z பவர் 1, z பவர் 2ன்ற வேல்யூ வரைக்கும் ஆர்டர் வைஸாக எழுதிடு. ஓகேவா, z பவர் -6, z பவர் -7, z பவர் -3 அந்த ஆர்டர் கரெக்டாக ஆர்டரை பார்த்து எழுதிட்டு அப்புறம் z பவர் 0க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா h(0). அங்கே நீ மேலே கண்டுபிடிச்சது எல்லாமே நான் காசல், பட் எப்பயுமே உனக்கு காசல் தான் கேட்பாங்க. காசல் வரைக்கும் டெரைவ் பண்ணும். z பவர் 0க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா h(0). இங்கே எனக்கு z பவர் 0க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எனிதிங் பை 0ன்றதுனால பவர் 0ன்றதுனால 1ன்னு ஆகிரும். therefore z பவர் முன்னாடி இருக்கனால இது z பவர் 1ன்றது டேமே இங்கே இல்லை, therefore 0. z பவர் -2க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0.75, அதுதான் எனக்கு h(2). z பவர் -3க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் h(3), h(4) அப்படியே ஃபைன் பண்ணி h(10) வரைக்கும் போட்டுருவேன். இந்த ரேஞ்ச் பாரு, எனக்கு நான் காசல் ஃபில்டரோடைய கோஎஃபிஷியன்ட்டோட ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்குன்னு பாரு. என்னோட வேல்யூ 11, அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? கான்செப்டில் இங்கே கூட நல்லா ஒரு சேஞ்ச், இங்கே கூட நல்லா நோட் பண்ணேன்னா தெரியும். சென்டரில் வேல்யூ சேம், இந்த 2 வேல்யூ சேம். தெரியுதா, மிரரிங் மாதிரியே வருதா? எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அப்படியே மிரர் மாதிரி எனக்கு வேல்யூ 2.25 சென்டருக்கு அப்புறம் இந்த வேல்யூ எனக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணுறது கரெக்ட் அப்படின்றது உனக்கு தெரியும். தர்ஃபர் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டால் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடலஸ் ஆஃப் h(e⁻j⁻) ஃபைன் பண்ணணும். அதுக்கு இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலானா சென்டர் வேல்யூ. அப்போ சென்டர் வேல்யூனா h(5). அதுக்கு சென்டர் வேல்யூன்றதுக்கான டெரிவேஷன் தான் இங்கே இருக்குது. அது மீன் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் h(n-1/2) which means h(11-1/2) which means h(10/2) which is h(5). அதுதான் இங்கே இருக்குது. h(5) தான் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சியே. நீ இந்த h(5) எங்கேருந்து போடுவது தெரியுமா? ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து தூக்கி h(5) போடுவேன். தப்பு. இப்போ இதில் நீ கண்டுபிடிச்சிருப்ப பாரு, ரியலைசபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட்டில் டிரைவ் பண்ணிவிட்டு z பவர் -0ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் h(0). இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z பவர் -7க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு h(7), அதுதான் h(7) இங்கே இருக்குது. அவ்வளோதானா? அதே மாதிரி தான் இதை நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, a(n)க்கு ஃபார்முலானா 2h(n-1/2/n). இப்போ நான் n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1லேருந்து நான் இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுன்னா 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். பாதி வேல்யூ 0லேருந்து பாதி வேல்யூ தான் வரைக்கும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 0லேருந்து n-1/2 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 0 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு, 1லேருந்து தான் சப்ஸ்டியூட் பண்ணுமா? சாரி, 1லேருந்து n-1/2. therefore இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். 1 - சரி, இதுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணும். சாரி, இதனுடைய வேல்யூ எப்பயுமே 5 தான் இருக்குது. ஏன்னா 11 - 1/2. இப்போ இந்த ஸ்மால் எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால 1 சப்ஸ்டியூட் பண்ணினா 5 - 1 4 2 h(4) போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருப்பேன். இங்கே சம்திங் h(4) இங்கே கண்டுபிடிச்சிருக்க பாரு. இந்த வேல்யூ கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் எழுதுனா புரிஞ்சு. இந்த ஈக்குவேஷன் என்ன? a(0)ஓட வேல்யூ என்ன? 0.25. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு a(1 cos 1ω). a(1)ஓட வேல்யூ என்ன? 0.450 into cos 1ω. ஓகேவா, ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணு. a(2)ஓட வேல்யூ என்ன? 0.318 into cos 2ω. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா எது வரைக்கும்? 5 வரைக்கும். அப்போ a(5)ஓட வேல்யூ என்ன? -0.9 into cos 5ω. புரிஞ்சா? இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு டிகிரி மோட்க்கு போயிடு. டிகிரி மோடில் போயிட்டு கேல்குலேட்டரில் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணு. என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 + 0.450 into cos ஆஃப் ஒமேகான்ற வேல்யூ கேல்குலேட்டர் எடுத்துக்காது. therefore ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணு. ஏன்றது எப்படி எழுதணும்? ஆல்ஃபாவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபாவை ப்ரெஸ் பண்ணி இங்கே இடத்துல ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணு. ஓகேவா, அதே மாதிரி 0.318 அப்படின்னு ஃபுல் ஈக்குவேஷனை போட்டுரு. கேல்குலேட்டரில் போட்டுட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கோ. ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கேல்குலேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேல்க்குன்னு இருக்கும். கேல்க்குன்றதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஏவோட வேல்யூ (?) அப்படின்னு கேட்கும். அதில் ஏவோட வேல்யூ 0, 20, 40, 60, 70 அப்படின்றது நீ ஃபைன். சரி, 20, 40, 80 up to 180 வரைக்கும் ஃபைன் பண்ணுவேன். அதான் இங்கே எனக்கு மேக்னிடியூட் பிளாட்டு. சரி, இந்த சம்முக்கு மேக்னிடியூட் பிளாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சம் இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்கிறேன் பாரு. 20, 50 இதை நீ 15, 15 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 0, 15 இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கரஸ்பாண்டிங் இது 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 உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். இதை நீ குழப்பிக்காத. இந்த வேல்யூக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக என்ன பண்ணிடுனா 20 லாக்ன்ற வேல்யூ முன்னாடி போட்டு கேல்குலேட்டரில் போடும்போது 20 லாக் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை ஃபீட் பண்ணு. எப்படி போடுவேன்? 20 லாக் ஹோல் ப்ராக்கெட்டில் போட்டு 0.75 மைனஸ் 0.408 காஸ் குள்ளார ப்ராக்கெட் போட்டு 1 இன்ட்டு ஆல்ஃபா. 1 இன்ட்டு ஆல்ஃபானால ஆல்ஃபானால உள்ளது ஆல்ஃபா போட்டு திருப்பி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. ப்ராக்கெட்டெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. அப்படி இல்லைனா நீயே 10 வேல்யூ தானே இருக்குது, 10 வேல்யூக்கு மேலாம் சப்ஸ்டியூட் பண்ணு. காஸ் 1 ஒமேகாக்கு பதில் காஸ் இங்கே ஒமேகாக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணு? 0 சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே உனக்கு ஒமேகாக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணு. 0 சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்த ஸ்டெப்பில் ஒமேகாக்கு பதில் 15 சப்ஸ்டியூட் பண்ணு. அப்படியே நீ சப்ஸ்டியூட் பண்ணாதனால சரி. சப்ஸ்டியூட் பண்ணினா இது எனக்கு என்னென்னா டபிள்யூக்கும் இது என்னென்னா 20 இது இந்த வேல்யூ எனக்கு குழம்பிக்காது. இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுரு. 20 லாக் ஆஃப் h bar of e power j omega. அதாவது h bar of e power j omega ஈக்குவேஷன். அதுக்கு 20 லாக் எடுத்துகிட்டு ரெண்டுமே பிளாட் பண்ணி வேல்யூ எடுத்துக்கோ. பிளாட் பண்ணி வேல்யூ எடுத்துகிட்டீங்கன்னா பாரு, மேக்ஸிமம் நெகட்டிவ் லிமிட்டில் என்ன இருக்குது? -21 இருக்குது. மேக்ஸிமம் பாசிட்டிவ் என்ன இருக்குது? 0.16 இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வர மாதிரி, பாசிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி போட்டுக்கோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் இது வந்து வேறு சம். செகண்ட் சம் வந்து ஹை பாஸ் ஃபில்டர்ன்றதுனால எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸு? இப்படி இருக்கும் கரெக்டாக. அதனால் எனக்கு இப்படி இருக்குது. நம்ம போன சம்மில் நம்ம பார்த்த சம்க்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இப்படி வரும். ஐ மீன் இந்த அளவுக்கு வர மாதிரி பிளாட் பண்ணிக்கோ. எப்படி சும்மா அந்த வேல்யூஸ்க்கு மட்டும் 0 சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு என்ன -21.41. ஸோ -21.72. அப்போ 60ன்ற வேல்யூ. இப்போ 60ன்ற வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் என்ன வேல்யூ வந்துச்சு? 16 -3 பாயிண்ட் சம்திங். ஸோ -3 பாயிண்ட் சம்திங் வேல்யூ போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதில் வந்து சும்மா 180 வரைக்கும் போட்டுக்கோ. இந்த பிளாட் எதுக்கும் பாருங்க, டபிள்யூக்கும் 20 லாக் ஆஃப் இது நீ குழப்பிக்காத. 20 லாக் ஆஃப் h bar of e power j omega. இதே மாதிரியே இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே பாரு.